மதுரை ஹைகோர்ட் தான் அதை எஸ்ஐடி அதான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அந்த கேஸை. கூடவே என்ன அப்படின்னா செக்ஷன் 103 வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டது. அதாவது பப்ளிக் சர்வெண்டால நிகழ்த்தப்படுற ஒரு மரணம் ஓகே அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். கூடவே வந்து இங்க என்ன அப்படின்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஃபங்க்ஷனல் சிசிடிவிஸ் வந்து மேண்டேட்டரியா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அந்த ஃபேமிலிக்கு வந்து இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தாயார் வந்து ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு ரிட் பெட்டிஷன்ல ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஆர்டிகல் 226ல இதெல்லாம் ஒரு தீர்வா அந்த இடத்துல வந்து வழங்கியிருந்தாங்க. ஸோ அதன் மீதான விசாரணை சிபிஐ இன்க்ளூட் பண்ணி அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அந்த ஒரு பக்கம். பட் அந்த இடத்துல ரொம்ப கன்ஃபார்ம்டான விஷயம் எஸ் அவர் வந்து கஸ்டடியில தான் கொலை பண்ணப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜூன் 27 இந்த சம்பவம்லாம் நடக்குது. 28 அவர் வந்து லாக்அப் டெத் அப்படிங்கிறது அங்கே வந்து அறிவிக்கப்பட்டு அது ஒரு பெரிய போராட்டம் ஒரு விஷயம் எல்லாமே அந்த பக்கம் ஏற்படுத்தப்பட்டது. அது ஒரு புறம் இருக்கு. இது தொடர்ந்து அப்படியே நடந்துகிட்டு வரும்போது இன்னைக்கு இந்த 3 நாளா பேசப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மானாமதுரை ஆகாஷ் அவருடைய ஒரு விஷயம், ஆகாஷ் டெலிசன் அவருடைய ஒரு விஷயம் இல்லையா. அதாவது மார்ச் 6ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். அதாவது இரு தரப்பு மோதல்ல வந்து வாளால வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த சிசிடிவி கேமரா அந்த வீடியோஸும் வெளியில வந்து வைரல் ஆச்சு அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இங்க காவல்துறை அங்க ஃபேமிலி சொல்ற விஷயமே இங்க என்னன்னா காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு மூச்சு திணறி இறந்துட்டாரு அப்படிங்கிறது காவல்துறை தரப்பான விஷயமா இருக்கு. பட் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா கிடையாது முந்தானத்து கூட போயிட்டு என் பையனை நாங்க மார்னிங் பார்த்துட்டு வந்தோம் நல்லா தான் இருந்தா நேற்று இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு விஷயம். காவல்துறை தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா நாங்க வந்து அவனை பிடிக்க போகும்போது வந்து பாலத்துல இருந்து கீழே விழுந்ததுனால கால் வந்து அடிபட்டுருச்சு. ஸோ நாங்க கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தோம் சிவகங்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. 2 கல்லுக்கு நடுவில் ஒரு கல்லை வச்சு மேலே காலை வச்சு அந்த இன்னொரு கல்லை வச்சு காலை ஃபுல்லாக அடிச்சு நசுக்கியிருக்காங்க. நசுக்கி சிவகங்கை ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. மதுரைக்கு கொண்டுட்டு வந்ததை எங்களுக்கு சொல்லவே இல்லை இந்த இடத்துல. ஏன்னா ராஜாஜி கைதிகள் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து கொண்டு வந்தாங்க. இன்னொன்று அவங்களுக்கு 18th வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியும் அங்கே போடப்பட்டிருந்தது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லை. இன்னொன்றும் அவங்க சைடு ஒரு அலிகேஷன் வைக்கப்படுது என்ன அப்படின்னா உன் பையனை நாங்கள் சும்மா விட மாட்டோம் உன் பையன் காலை வந்து நாங்கள் உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எங்களை த்ரெட்டனும் பண்ணாங்க அந்த இடத்துல. இன்னொன்று அதற்கு முன்னாடி என்ன கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சாங்க உன் பையன் கிடைச்சாதான் உன்னை வெளியில் விடுவேன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரியான அலிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க தொடர்ந்து வைத்து கடைசியாக அவங்க வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது ஜாதி ரீதியான ஒரு விஷயம் பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே இவ்வளோ கொடுமைகள் வந்து எங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு பட்டதாரி இளைஞர் அந்த இடத்துல கூட இன்னொன்று அரெஸ்ட் பண்ணப்பட்ட இன்னொருவரும் வந்து இப்போ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம்.